வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவின் தலைமை மாற்றம் செய்ய வேண்டும், அதிமுகவில் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமை பதவி மாற்றம் செய்ய வேண்டும், குறிப்பாக தேர்தல் நடத்தி அதிமுகவின் தலைவரை தேர்வு செய்ய வேண்டும், நியாயமாகவும் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி முன்பும் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும். அதிமுக பொறுத்தளவிற்கு தொடர் 11 தேர்தல்களில் தோல்வி. மீள முடியாத இந்த தோல்விற்கு எடப்பாடி மட்டுமே முழு பொறுப்பேற்க வேண்டும். 5 சட்டமன்ற அதிமுகவின் உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தவேகாவில் இணைந்து விட்டார்கள். இன்னும் பல அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தவேகாவில் இணையலாமா என்ற ஒரு யோசனையிலும் இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை இழந்த முக்கியமான சில காரணங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஒற்றுமை இல்லாதது. அதிமுகவில் ஒற்றுமை இல்லாத சூழலை உருவாக்கியது யார்? எடப்பாடி மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மிக மோசமான நிலைமையை கையாண்டார். தேர்தல் நேரத்தில் சுயநலமாக அவரது முடிவுகள் மற்ற நிர்வாகிகளை கோபப்படுத்தியது. வேறு வழியில்லாமல் தேர்தலையும் சந்தித்தார்கள். எடப்பாடியின் பேச்சை கேட்டு எப்படியாவது நாம் தான் ஆட்சியை அமைப்போம் என்ற நம்பிக்கையை எடப்பாடி முழுமையாக கொடுத்தார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்வார்த்தையாக மட்டும்தான் கூறினாரே தவிர செயலால் அவரால் எதையும் சாதிக்க முடியவில்லை. அதிமுக வெற்றியடைந்து திமுக தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பாராமல் தவேகா ஆட்சி அமைத்து 2வது இடம் திமுக, 3வது இடம் அதிமுக. வரலாற்றில் இப்பேற்பட்ட ஒரு தோல்வியை யாரும் சந்தித்திருக்க மாட்டார்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள். ஆனால் இதற்கு எடப்பாடி முழுமையாக பொறுப்பேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி அதை செயல்படுத்தவில்லை. மாறாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம்தான் தற்பொழுது அவரை பதவியிலிருந்து மாற்ற வேண்டும், முறையான தேர்தலை நடத்தி அதிமுகவின் தலைமை பொறுப்பை புதியவர்கள் நியமனம் செய்ய வேண்டும், அதில் சசிகலா அவர்கள் போட்டியிட்டாலும் தவறு கிடையாது என்று நிர்வாகிகள் தற்பொழுது கூறியுள்ளனர். இதனால் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியது சரியா தவறா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.